போல் டிசைடர் மேட்ச்சு யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா மலச்சநல்லூர் வர்சஸ் வளையூர். ஸோ வளையூர் டீம் தான் பேட்டிங் டீமாக உள்ளே இருக்காங்க, மலச்சநல்லூர் ஃபீல்டிங் டீமாக இருக்காங்க. டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேட் லைட்டும் ஆகிட்டு இருக்கு. 5 ஓவர் மேட்ச் கொடுத்துருக்காங்க. இல்லை 4 பவுலர் யூஸ் பண்ணணும், ஒரே பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். இந்த டோர்னமெண்ட்டோட பால் ரெட் கலர் ஒயிட் டென்னிஸு ஸ்பார்க் அப்படின்னு போட்டிருக்கு, புதுசாக இருக்குது. இல்லை ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டிட்டாங்களான்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சத்யா செல்வன் நான் ஸ்ட்ரைக்கில். ஸோ 1 and only பவர் பிளே ஓவர் போட தீபன். எல்லா மேட்சும் அவர் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. 3வது மேட்சாக ஸ்டம்ப் லைன் பேட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா உடம்புல நோ சொல்லிட்டாரு. டாட்டு. செகண்ட் ஒன் ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. மேலேயும் ஆளு உள்ளேயும் ஆளு அப்படிங்கிறப்போ ராஜா நல்ல டேக்கனுங்க. தாவுக்குள்ளெல்லாம் காலை வச்சு தெளிவாக பிடிச்சாரு. 1 run பேட்ஸ்மேனா யோகராஜ். குயிக்கர் ஒன் தரையோட தரையாக உருட்டி விட்டுட்டாரு. டாட்டு. நேருக்கு நேர் ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது பவுண்டரி போயிடும் நினைக்கிறேன். எஸ் 4 பவர் பிளேயில் ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வராங்க. நல்ல ஷாட்டு, அழகாக இருந்துச்சு பார்க்க. லெக் ஸ்டம்பில் இது கண்டிப்பாக 2 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபீல்டர் வேகமாக வந்தார், ஒரே அட்டம்ப்டில் பிடிச்சாரு. எஸ் 2 run இப்போ வரைக்கும். நல்ல பேக்கப். பின்னாடியும் பவர் பிளேயோட கடைசி பந்து நேரம் எடுத்துகிட்டு வந்து ஷூவில் லெக் பை நோ ரன் அப்படிங்கிறப்போ லாஸ்ட் பால் டாட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. வித் ஒரு 4ஓட வித் ஒரு விக்கெட்டோடையும். ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 6 run 1 விக்கெட் இழந்து. வின்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டில் கபின். அவர் பங்குக்கு ஃபஸ்ட்டு பாலே நோ பால் போட்டிருக்காரு. நான் வேறு ஒன்று சொல்ல வந்தேன், ஆனால் நோ பால் சவுண்டு கேட்டுருச்சு. ஸ்டார்ட் வித் நோ பால். ஃப்ரீ ஹிட்டாக மாறப்போகுது. பாலே போடாமல் 2 run சேருது. ஃப்ரீ ஹிட் பால், இலவச பந்து. ஃபஸ்ட் பால் ரீபால் கீழேயே வந்துருச்சு. வேகமாக செலுத்திட்டாரு. ஐயோ கொஞ்சம் தான் ஸ்டெம்பு மேலே பிச் ஆகி போச்சு. டாட்டு. ஃபுல் டாஸ் ஹாஃப் ஸ்டம்ப்ஸில் கவர்ஸில் மிஸ் ஃபீல்டுங்க. நான் பவுண்ட்ரி போகல. 2 run ஷாட். நேருக்கு நேர் ஆனால் ஃப்ளாட்டாக கைக்கே போகுது. ஐயோ விட்டுட்டாருங்க, பவுண்ட்ரி போயிருச்சு. இந்த பேட்ஸ்மேன் பேட்டில் இருந்து வர்ற 2வது நாள் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ரன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இன்சைட் எட்ஜ் சிங்கிள். வெல் டிஃபென்ஸ் தெளிவாக பாலை பார்த்தாரு. சிங்கிள். டாப் ஏஜ் காஸ்ட்லி கேட்சாக இருக்க போது. 2 4 அடித்த பேட்ஸ்மேன், ஆல்ரெடி ஒரு கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் இந்த முறை விட்டுட்டாருங்க. ராஜன் 2 run ஓடி எடுக்கப்பட்ட 2. அதுக்கிடையில் தப்பான த்ரோ பம்ப் ஆயிடுச்சு கீப்பர் கிட்ட அப்படிங்கிறப்போ 3 run ஓடி எடுத்துட்டாங்க. 2 ஓவர் முடிவுக்கு 19 run ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் இழந்து. 3rd ஓவர் போட 3rd பவுலர் பழனி அறிமுக பவுலர். அட்வான்ஸாக சுற்றிட்டாரு. கொஞ்சம் பிஃபோர் லென்த்தில் விழுந்துச்சு. டாட்டு. செகண்ட் ஒன். இந்த பந்து லோ கேப்டா கீழே வந்துச்சு. அடுத்தடுத்து 2 டாட்டு. கொஞ்சம் ப்ரெஷர் போடுறாங்க. 3rd பால். இந்த பந்தும் அப்பீல் எடுக்கிறாங்க. கீப்பர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. டாட்டு ஹேட்ரிக் டாட்டு. நல்ல இடத்துல போட்டிருக்காரு இந்த பால். 4th ஒன் ஷாட் லெக் ஸ்டம்ப். அங்கே இந்த முறை தெளிவாக பிடிச்சிட்டாரு ராஜா. அவர் பிடிக்கிற 2வது கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேன் பிரசாந்த். லாஸ்ட் 2 more ஆஃப் ஸ்டம்ப்ஸில் இதுலேயே குத்தி பால் ஸ்டாப் பண்ண மாதிரி தெரிஞ்சு. மேலே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. அசோகன் இருக்காரு லெஃப்டி. ஜட்டு த்ரோங்க டேரெக்டாக ஸ்டம்ப்பு கிட்ட எரிஞ்சிருக்காரு. லாஸ்ட் 1. இது வரைக்கும் இந்த ஓவரில் 2 run மட்டும்தான் வந்திருக்கு. அங்கே 2 ஃபீல்டர் போட்டி போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பந்து டபுள். இந்த பேட்ஸ்மேன் உள்ளே வந்தோடனே பேக் டு பேக் 2 டபுள் அப்படிங்கிறப்போ இந்த ஓவருக்கு 4 பாலுக்கு 0 run இருந்தது. 6 பாலுக்கு 4 run மாறுது. 3 ஓவர் முடிவுக்கு 23 run ஆடிருக்காங்க. 2 விக்கெட் இழந்து. இந்த ஓவர் போட தீபன். பாடி அட்டாக்கு அதிகபட்சமாக ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் ஷாட் லாங் ஆஃப்ல. அங்கே ஃபீல்டர் கைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எஸ் நல்ல டேக்கன் விக்கெட்டு. 2 டபுள் அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் இழந்து வெளியே. இன்னும் கொஞ்சம் இழுத்து அடிச்சிருந்தாருன்னா மேபி 6 இருந்திருக்கலாம். நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காரு தீபன். அத்தனை பேட்ஸ்மேன். 3rd ஒன் வாக்கிங் லேண்ட் அவ்வளோ பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள். பிஃபோர் லென்த் கொஞ்சம் முன்னே இழுத்து போட்டு டாட்டா மாற்றி கொடுக்குறாரு தீபன். 5th ஒன் ஃபுல் டாஸ் பால். வேகத்தை கம்மி பண்ணி பேட்டரி எடுத்துகிட்டு வந்து போட்டார். இது ஒரு சிங்கிளாக இருக்கும். எஸ் 1 run + ரன் அவுட்டு. 2 run ஃபாஸ்ட்டாக இல்லை.
லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து டவுன் த ட்ராக் போய் லாங் ஆனில் ஈஸியாக ஓட்டாங்க டூர்னு அலோவ் பண்ணிட்டாங்க. 4 ஓவர் முடிவுக்கு 28 ரன் ஆடிருக்காங்க 4 விக்கெட்லேருந்து. நியூ பேட்ஸ்மேன் யோகேஷ் ஸ்ட்ரைக்கில். இப்போ கடைசி 6 பால் ராஜா வந்திருக்காரு. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 விக்கெட் எடுத்த ஒரே பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து. என்னங்க 5 விக்கெட்டு, இதெல்லாம் எனக்கு கணக்கே கிடையாதுங்கிற மாதிரி ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் பிக்கஸ்ட் 6. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஷாட்டு. செகண்ட் ஒன் எல்லா பாலையும் எனக்கு தெரிஞ்சு சுத்த தான் போறாரு. 2 நான் ஸ்ட்ரைக்கர் கூப்பிட்டாரு அப்படிங்கிறப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்கு இவரை திரும்ப ஸ்ட்ரைக்குக்கு கொண்டு வந்தாதான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தெளிவாக ஓடி எடுத்துட்டாரு. 2 ரன் ஸ்விட்சுக்கிட்டு திரும்பி பார்த்தாரு, பேட்ல படலை. டாட்டு கம்பேக்கிங் டெலிவரி ராஜா கையில இருந்து. ஸ்டெம்பு மேலே அடுத்தடுத்து 2 டாட்டு. ஃபர்ஸ்ட் மூவ் லாங் ஆஃப் கேப்ல இப்போ வரைக்கும் 2 ரன் அழுத்த பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஓடி எடுக்கப்பட்ட 2 10 ரன் வந்திருக்கு இப்போ வரைக்கும் இந்த ஓவரில். லாஸ்ட் ஒன்று டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. வாட் அ ஹிட்! ஃபிளாட் 6 மான்ஸ்டர் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலும் சரி லாஸ்ட் பாலும் சரி வேற லெவலில் ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 44 ரன் குவிச்சிட்டாங்க. 45 டார்கெட். ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் போட யோகராஜ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அதே பேர் தான் வந்திருக்காங்க. தீபன் ஸ்ட்ரைக்லையும் உதயா நான் ஸ்ட்ரைக்லையும். ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர், அதை கரெக்டாக ஆனுங்கிற மைண்ட் செட்டோட அந்த ஃபர்ஸ்ட் பால் யாக்கிங் லென்த்து காலில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. கால் குத்து பந்து, ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் ஷாட் நேருக்கு நேர் தரையோட தரையா நல்ல ஸ்டாப்பு. சிங்கிள் அவுட் சைடு கீப்பர் விட்டுட்டாருங்க. ஷார்ட் தேர்ட் மேன் தேக்கிட்டாரு. ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க உதயாக்கு. அடுத்த பந்து டவுன் த ட்ராக்கு. அங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். ஃபீல்டர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் ஷாட் லாங் ஆஃப். எஸ் கிளியர் ஹிட் இன்டு த ஆடியன்ஸ். தீபன் பேட்ல இருந்து முதல் 6 நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்ல. இந்த போல் டிசைடர் மேட்ச்ல வந்திருக்கு. பவர் பிளேயோட கடைசி பந்து லோ கேப் கீழே வந்துச்சு. ஆக்ரோஷமா சுத்தினாரு. டாட்டா மாறி இருக்கு. ஒரு 6 போயிருந்தாலும் நல்ல ஓவர் தான் சொல்லுவேன் நான். ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 8 ரன் இருக்காங்க. அதில் ஒரு 6 அடங்கும். நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் சாரதி ஹைட் மேன் போகிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட்டுக்கு போனார். அரைக்குழி பந்து. அந்த ஃபீல்டர் நல்ல டேக்கன் நல்ல கேட்சா பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இந்த பவுலர். முதல் பிரேக் த்ரூ இந்த முறை. உதயா எர்லியர் ஆட்டம்லேருந்து வெளியே. ஒன் ரன் பேட்ஸ்மேன் அசோகன் வந்திருக்காரு. 2 மேட்சா நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன். இந்த மேட்ச் கையிலே போகுதுன்னு நினைக்கிறேன். காஸ்ட்லி கேட்சா இருக்க போது. லெஃப்டி பேட்ஸ்மேன் டாப்புங்க இங்க. 2 மேட்சா நல்லா ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு சந்திச்ச முதல் பந்து விக்கெட் சான்ஸ் இருந்துச்சு, விட்டுட்டாங்க. இது எந்த லெவலுக்கு மேஜர் ரோல் பிளே பண்ண போகுதுன்னு தெரியல. தேர்ட் பால் ஸ்விட்ச் ஹிட். திருமுனை பக்கமா நல்ல சிந்தனை. தெளிவா பேட்ஸ்மேனை ரீட் பண்றாங்க. ஃபோர்த் ஒன் யாக்கிங் பின்னாடி பொத்துக்கிட்டு போகுது. பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். அதிகபட்சமா 2 ரன்னா இருக்கும். எஸ் ஓடல. ஸோ அங்கே மிஸ் கம்யூனிகேஷன். 2 பேட்ஸ்மேனும் இங்கே நிற்கிறாங்க. 2 பேருமே வேலிட் பேட்ஸ்மேன். அப்படிங்கிறப்போ ஓ லெஃப்டி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு. கொஞ்சம் குழப்பங்கள் நடந்தது. டாட் பால் ஆக வேண்டியது 1 மாறிச்சு. 1 ஆக வேண்டியது 1+ விக்கெட்டாகவும் மாறிச்சு. நிறையா ட்ராமா நடக்குது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். பெருசா சுத்தினாரு. கீப்பர் கைவசம். டாட் பால் கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. கொஞ்சம் பிஃபோர் லென்த் லெக் ஸ்டம்ப்ல பியூரா மடக்கினாரு. மடக்கி கொடுத்தாருன்னு சொல்லலாம். காட்டி கேன்ஸ்டர் 6 மார்ச் நீட்டட் 6. அசோகனோட விக்கெட்டை பத்தி யோசிக்காம தீபன் எடுத்துட்டு போகணுங்கிற மைண்ட் செட்டோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை தான் எல்லா பிளேயருமே பண்ணணும்.
2 ஓவர் முடிவுக்கு 16, 2 விக்கெட்டிலேருந்து 2 ஓவர்லையுமே ஒரு 6 போச்சு, 2 ஓவர்லையுமே ஒரு விக்கெட்டும் போச்சு. இப்போ நியூ பேட்ஸ்மனா கருப்பட்டி ராஜ். மீதமுள்ள 18 பாலுக்கு 29 தேவை. ஓவருக்கு 10 ரன் ரேட் எடுத்துட்டு போனுங்கிற கட்டாயத்தில் இந்த ஓவர் போட பூபதி வந்திருக்காரு. லெஃப்ட் ஆம் பவுலர் ஓவர் த விக்கெட்ல இருந்து 2 ஸ்டெப்ல நல்லா போடக்கூடிய பவுலர். வாகன அடி காலுக்குள்ள போடப்பட்ட பந்து ஒரு கிளப்புனாரு. 1 பவுன்ஸ்ல ஓட சொல்லிட்டு இருக்காரு ராஜ். என்ன நடக்குது எதுவுமே போல நினைக்கிறேன். எஸ் 2 ரன். விதி சதி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் லெக் ஸ்டம்பில் கமிட்டாக ஆட பார்த்தாரு. அம்பேஸ் கால இங்கே டாட் தான் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் இங்கே வரைக்கும் ஏறி நிற்கிறாரு. தேர்ட் ஒன் அகெயின் ஒரு டாட்டு ஒரு சவுண்டு கொடுத்து போடுறாரு. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ். எஸ் பீமர்னோ ஹிப்புக்கு மேலே போடப்பட்ட பந்து கழுத்து யாருக்காரு முயற்சி. அவர் கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. ஒரு மாதிரி பார்க்குறாரு, தப்பு பண்ணிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ஃப்ரீ ஹிட்டுக்கு தீபன் சைக்கிள் இருக்க போறாரு. இலவச பந்து நேர இடத்துல வந்து காலில் லெக் பை நோ ரன் அப்படிங்கிறப்ப பவுலருக்கு ஃபேவரா போயிருக்கு இந்த பந்து. லாஸ்ட் 2 மோர் யாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து. எக்ஸலன்ட் டெலிவரி. இந்த மாதிரி கண்டிப்பா தேவை. 4-6 போகாத பந்துன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பந்து. இந்த ஓவரோட கடைசி பந்து ஒரு முக்கியமான பந்து. கருப்பட்டி ராஜ் என்ன செய்ய காத்திருப்பார் என்று பார்த்தால் போய்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். வாட் அ ஹிட். ஆறுங்க. போன ரவுண்ட் மேட்ச்ல அந்த திசையில அடிக்க பார்த்து அவுட் ஆனாரு. இந்த தடவை எல்லைக்கு வெளியே அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். மச் நீட்டட் ஆறு. வாட் அ ஹிட். 3 ஓவர் முடிவுக்கு 27 ரன்னு 2 விக்கெட் இழந்து. கடைசி பால் 6 நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஆளுக்கு ஒரு 6 அடிச்சிருக்காங்க. உள்ள நிற்கிற 2 பேட்ஸ்மேனும். மீதமுள்ள 12 பாலுக்கு 18 தேவை. ஓவருக்கு 9 ரன் எடுத்துட்டு வரணும். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த ஓவர் போட யோகராஜ் ஸ்விட்சிங்கிட்டு முயற்சி நேர எடுத்து வந்து காலில் லெக் பை நோ ரன் அப்படிங்கிறப்ப பவுலர் எவ்வளோ வேகமாக ஓடி வந்து பால் எடுத்தாலும் ரன் ஓட மாட்டாங்க. ஃப்ரீயாகவே எடுத்துட்டு போகலாம். செகண்ட் ஒன் ஷாட் லாங் ஆஃப்ல ஃபிளாட்டா கைக்கே போகும்னு நினைக்கிறேன். எஸ் நல்லா டேக்கன். தீபன் ஆட்டம் வந்து வெளியே. அடுத்த பேட்ஸ்மேன் இளையராஜா டாக்கிங் லேன் பவுலரே ஓடுவார்னு நினைக்கிறேன். எஸ் செம்ம வேகமா போயிட்டு இருக்காரு புயல் மாதிரி. சூப்பர். ஐயோ நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ஹிட் ஆனா சேஃபா. பேட்ஸ்மேன் சேஃபா இருக்காரு. அடுத்த பந்து சேஃபா ஆடி இருக்காரு. இந்த பால ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் பார்க்க முடிஞ்சு. 2 ரன்னுக்கான கால் மிஸ்கம்யூனிகேஷனா கிடையாது. சிங்கிள். லாஸ்ட் 2 மோர் நேர எடுத்து வந்து காலில் பின்னாடி 3 ஸ்டெம்பே காமிச்சாரு. நான் ஸ்டெம்பில் போட மாட்டேன் காலில் தான் போடுவேங்கிற மாதிரி டேரெக்டாக காலில் போட்டிருக்காரு. போன ஓவரோட கடைசி பந்து 6. இந்த ஓவரோட கடைசி பந்து என்னவா இருக்குன்னு பார்த்தா தரையை ஆடிட்டாரு. விரட்டி போயிட்டு இருக்காரு அங்கே ஃபீல்டர். நல்ல த்ரோங்க, சூப்பரான த்ரோ. கைக்கே கொடுத்தாரு. அதனால 2 ரன்னு. 4 ஓவர் முடிவுக்கு 32 ரன் ஆடி இருக்காங்க 3 விக்கெட் இழந்து. மீதமுள்ள 6 பாலுக்கு 13 நீடு. 50-50 என்னை கேட்டா. கடைசி 6 பால் சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு சத்யசீலன். என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இந்த மேட்சை வின் பண்றவங்க பிரைஸ் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறப்போ பயங்கரமான போட்டி இருக்கும். இந்த கடைசி 6 பால்ல இளையராஜா என்ன பண்ண காத்திருக்கிறாருன்னு பார்ப்போம். ஒயிடு கோட்டுக்கு ஏறி பிகைண்ட் தி ஸ்டம்ப் வேகமா போயிட்டு இருக்கு பந்து. இது மட்டும் 4 இருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். எஸ் பவுண்டரி போயிருச்சுங்க. முதல் பந்து 4. அங்க பந்து ஓடும் போதே கருப்பட்டி ராஜ் ஓடி வந்துட்டாரு. நிறைய விஷயங்கள் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். மீதமுள்ள பாலை எப்படி ஆடணும்னு. 5 பாலுக்கு 9 நீடு. பெரிய சுத்தல். பேட்ஸ்மேனை நிற்க வச்சு அங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட். 4 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டமிழந்து வெளியே. இப்போ ஸ்ட்ரைக்குக்கு கருப்பட்டி. ஏன்னா இவர் 6 அடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ அதை தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஷாட்டு தேவை. ஃபுல்லா ஸ்டம்பை பின்னாடி அப்படிங்கிறப்போ ஆப்பிள் பிக் அப்பிள் எடுக்கிறாங்க. கன்சல்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டாட் கொடுத்துருக்காங்க. 3 பாலுக்கு 9. பெரிய ஷாட்டுக்கு நின்னாரு. இங்கே கீப்பர் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறப்போ இந்த பேட்ஸ்மேனை இங்கே நிற்க வச்சு அவர் வர பார்த்தாரு. அதுக்கு இடையில வேணா நீ போன்னு சொல்லிட்டாரு. விக்கெட்டு. 2 பாலுக்கு 9. இந்த பந்துல ரிசல்ட் தெரிஞ்சிடும். எஸ் யாக்கிங் லென்த்ல டாட் போட்டு இந்த மேட்சை கிட்டத்தட்ட எடுத்துட்டு போயிட்டாங்க. கீப்பரும் பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பந்து விக்கெட்டு. 1-9 ஃபார்மாலிட்டிக்கு தான் போடுவாங்க. அந்த பந்தை எடுத்து அடிச்சிருக்காரு. இந்த பந்து விக்கெட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் கையில. எஸ் வாட் அ செலிப்ரேஷன். வளையூர் இந்த மேட்சை வின் பண்ணி
ப்ரைஸ் குவாலிஃபை ஆகிறாங்க. நல்ல மேட்ச் ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல டோர்னமெண்ட்டாகவும் இருக்க போகுது அவங்களுக்கு. நல்ல டீம் எஃபர்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி அவங்க பக்கமாகவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த ஓவரில் முதல் பந்து 4 இருந்தாலும் 5 பாலுக்கு 9 டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பவுலர். நல்ல செலிப்ரேஷன். இந்த போல் டிசைடர் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு யோகராஜ். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி நல்லா போட்டுருந்தாரு. ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ். நல்ல டீம் எஃபர்ட். அவங்க டீமை நல்லா விளாண்டாங்க.